தாவகவின் அடையாளமாக மாறி வரும் ராஜ்மோகன் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களை பேச அழைக்கிறோம். என்ன பொறுப்புன்னு சொல்லுங்க. கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களை பேச அழைக்கிறோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ. நான் புது செயலாளர் நான் சொன்னேனா? ஐயோ வேணாம் தெய்வமே. தம்பி தங்கதுரை பேசும்போது இங்க சொன்னாரு, அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நம்மள சொன்னாரு. இல்ல நீ நிறைய பேசிட்டு என்ன பேச விடுக்கிறாரு. உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்க இங்க வரல. இங்க தம்பிங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோடு ஒரு அண்ணன்களாக தான் இங்க வந்திருக்கிறோம். உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும், அதை நாங்க பார்க்கணும். வருடந்தோறும் 52 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. 52 வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதா, நான் ஜெயிச்சிட மாட்டேனா, என் அப்பா அம்மா பாத்திர மாட்டாங்களா, என் பொண்டாட்டி புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி திரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் உருவந்தான் தினேஷ் லட்சுமணன். அவர் கதை சொல்ல சொல்ல அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். நானும் அண்ணன் மணியரசு அண்ணனும் அண்ணன் அஜயன்பால் அண்ணாவும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க. அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான். அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு அவர் சுயம்பு, பெரிய இயக்குனர்கள்ட்ட எல்லாம் தம்பி வேலை பார்த்ததுல தன்னைத்தானே அப்படி செதுக்கி வந்தவன். அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு முடிவை எடுத்த தேசப்பற்ற மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார், தேங்க்யூ சோ மச் சார். காலையில தம்பி நான் விசாரிச்சேன், என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை, நீ புது படம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அர்ஜுன் சார் வருவாரான்னு கேட்டப்ப, வந்தா சந்தோஷப்படுவேனே சார், கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.